ஹவுதீஸுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் இப்போ அந்த ஸ்பார்க் இல்லை அவங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைன்றது ரொம்பவே மோசமடைய ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம். கடந்த ஒரு 5 நாள் எடுத்து பார்த்தோன்னா இப்போ நடந்திருக்கு. அதாவது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற அந்த இன்சிடென்ட்டோடு சேர்த்து 5 முறை இஸ்ரேலை ஹவுதீஸ் அடிச்சிருக்காங்க. அதுக்கு ரிட்டாலியேஷன் கொடுக்குற விதமா இல்லை அதுக்கு பதில் கொடுக்குற விதமா ஹவுதீஸோட டார்கெட்ஸை இஸ்ரேலும் ஒரு மிகப்பெரிய ஏர் ரைடில் அடிச்சதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள நடக்கிற அந்த பிரச்சனை திரும்பவும் பெருசாக ஆரம்பிச்சிருக்கு. ஹமாஸ் கூட அந்த டென்ஷன்ஸ் ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு. அந்த டைம்ல ஹெஸ்புல்லா கூட இஸ்ரேல் அந்த பிரச்சனைகளை ஓரளவுக்கு முடிச்சுக்கிட்ட அந்த நேரத்தில் இப்போ இவங்க கிட்ட ஏற்பட்டிருக்க இந்த பிரச்சனை ரொம்பவே தீவிரமடைய ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம். அதுலயும் குறிப்பா இப்போ ஹவுதீஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த சம்பவம்ன்றது இஸ்ரேலோட தாட், டேவிட் ஸ்லிங், ஆரோ சீரியஸ், அயன் டோம் இந்த 4 மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமையும் ஒட்டுமொத்தமாக பிளைண்ட் பண்ணி அது எல்லாத்தையும் ஒன்றுமே பண்ண முடியாத அளவுக்கு உள்ளே போயிட்டு அதோட இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்குது. அது கூடவே சேர்த்து ரஷ்யாக்குள்ளே நடந்திருக்க அந்த பிரச்சனைகள். ஏன்னா கசான் பகுதியில் நேற்று திரும்பவும் உக்ரைன் அவங்களோட ட்ரோன் ஸ்ட்ரைக் பண்ணதில் ஒரு மினிமல் டேமேஜ்ன்றது ரஷ்யாவுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம இந்த பதிவில் ரொம்பவே தெளிவாக பார்க்க போகிறோம். குறிப்பாக ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புதின் அவர்கள் உன்னோட ஒட்டுமொத்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமையும் கொண்டு வந்து உக்ரைனுக்குள்ளே நிறுத்து, அதாவது நாட்டோவுக்கு நேரடியாக ஒரு சவால் விட்டார். என்னோட மிசைல், என்னோட ஆர்ஷனிக்கை உன்னோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஏதாச்சும் நியூட்ரலைஸ் பண்ண முடியுதான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஒரு சவாலை விட்டுருந்தாரு. அவர் சவால் விட்ட நேரமா என்னன்னு தெரியல, ஹவுதீஸ் அதை ப்ராக்டிக்கலாக நடத்தியே காமிச்சிட்டாங்க. ஸோ இதை கம்ப்ளீட்டாக நம்ம இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம். அதனால தான் இந்த வீடியோவை அடுத்த நாள் காலையில் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதில் டெக்னிக்கலாக நிறைய விஷயங்களை பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களுக்கு இது தமிழ் புக்ஷன் டிபி ட்ரெண்டிங். ஃபர்ஸ்ட் நடந்திருக்க அந்த சம்பவத்தை பார்த்து முடிச்சிருவோம். இஸ்ரேலோட அதிகாலை நேரத்தில் இஸ்ரேலோட ஏர் ரைட் அலாம்ங்கிறது எக்ஸாக்டாக இந்த இம்பாக்ட் ஏற்படுறதுக்கு முன்னாடி 9 நிமிடங்கள்ல இருந்து ஒலிக்க ஆரம்பிக்குது. இப்படி ஒலிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அந்த பகுதி எது வந்து அந்த இடத்துல பிளாஸ்ட் ஏரியா இல்லை அந்த ஃப்ராக்மெண்டேஷன், ஒருவேளை நடுவானத்தில் அந்த ஏவுகணையானது இன்டர்செப்ட் பண்ணப்பட்டாலும் அதோட அந்த பாகங்கள், அதோட அந்த இடிபாடுகள், அதோட ஃபியூவல் டம்ப் ஆகிறது, இது எல்லாமே வந்து ஒரு சர்டன் ஏரியாவை சுற்றி வரும். இப்படி ஒட்டுமொத்தமாக இஸ்ரேலோட ஹைஃபா, டெல் அவிவ், ஜெருசலேம் போன்ற பகுதிகளில் ஒரு 4 மேஜரான பாயிண்ட்ஸ்லையும் 73 சப் பாயிண்ட்ஸ்லையும் சின்ன சின்ன பகுதிகள்லையும் இந்த ரெட் அலர்ட்ன்றது கொடுக்கப்படுது. இப்படி ரெட் அலர்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா மோஸ்ட் ஆஃப் த மக்கள் ஷெல்டர்களை நோக்கி கொண்டு போகப்பட்டாங்க. ஏன்னா இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இந்த பாதுகாப்பு தளங்கள், இந்த அண்டர் கிரவுண்டில் இருக்கக்கூடிய அந்த டனல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையும் இந்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காகவே ரொம்ப அதிகமாக கட்டி வச்சிருக்காங்க. இப்படி இந்த ஏர் ரைட் வார்னிங் எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இஸ்ரேல் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக இன்டர்செப்ட் பண்ணாங்களா? ஏன்னா ஹவுதீஸோட பாலிஸ்டிக் மிசைல் உள்ள வருதுன்றது தெரியுது. அது வந்ததுலேருந்து இவங்க ட்ராக் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி ட்ராக் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் இவங்களால அது தடுக்க முடிஞ்சிருக்கான்னு பார்த்தோன்னா கிடையாது. ஆக்சுவலாக இந்த தகவலே வந்து வெளியில் இப்போ சில ஃபுட்டேஜஸ் எல்லாம் வெளியில் வரலனா எப்படி தெரியுமா வந்திருக்கும்? ஹவுதீஸோட பாலிஸ்டிக் மிசைலை இன்டர்செப்ட் பண்ணிட்டோங்க. சரி, இன்டர்செப்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதோட வார்ஹெட்ன்றது டெட்டோனேட் ஆகிடுச்சு. நடுவானத்திலேயே அதோட வெடிப்பொருட்கள் எல்லாம் வெடிச்சிருச்சு. சரி, அதோட ஷார்ப்னல்ஸ் கீழே விழுந்துச்சுல்ல, அதோட ஷார்ப்னல்ஸ் விழுந்த இடத்துல ஒரு பெரிய ஃபயர் ஆனது ஏற்பட்டுச்சு. இதில் வந்து ரொம்பவே மினிமல் டேமேஜ், ரொம்ப 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 நீங்கள் நினச்சி பார்க்குறத விட மினிமலான டேமேஜ் தான் இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்குன்னு செய்திகள் வெளியில் வந்திருக்கும். ஆக்சுவலாக வந்து இருக்க வேண்டியது. ஆனால் ஓப்பன் சோர்ஸில் ஒரு 3 ஃபுட்டேஜுங்க. அந்த 3 ஃபுட்டேஜையும் ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது வெளியில் வந்ததுனால தான் நான் முன்னாடி சொன்னல, இஸ்ரேல் அப்படி சொல்ல வேண்டிய செய்திகளை இப்போ இப்படி மாற்றி சொல்லியிருக்காங்க. ஆமாம், ஹவுதீஸோட பாலிஸ்டிக் மிசைல் உள்ளே வந்துச்சு. அந்த பாலிஸ்டிக் மிசைல் கீழே இம்பாக்டை ஏற்படுத்திருச்சு. அதுவும் ஒரு ஓப்பன் கிரவுண்டில். அது வெடித்ததில் பக்கத்தில் இருந்த சின்ன சின்ன வீடுகள் பாதிக்கப்பட்டதில் 20 நபர்கள் வரைக்கும், அதாவது எக்ஸாக்டாக முதல்ல 16 நபர்கள்னு சொன்னாங்க, அப்புறமா 20 நபர்கள் வரைக்கும் மினிமம் இன்ஜுரிஸ் ஏற்பட்டிருக்கு. இது வந்து ஹவுதீஸோட ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக்காக மாறி இருக்கு. கண்டிப்பாக இன் ரெஸ்பான்ஸ் இதுக்கு பதில் சிவியராக இருக்குன்றதை அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டில் முடிச்சிட்டாங்க. ஸோ முதலுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த வீடியோவை பாருங்கள். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு டிஸ்பிளே பண்ண போகிற வீடியோ ஹவுதீஸோட அந்த மிசைல் அந்த இம்பாக்டை ஏற்படுத்துறது. ஸோ அதை பார்த்து முடிச்சிருப்பீங்க. இப்போ அடுத்து பார்க்க போகிற வீடியோ ஹவுதீஸோட அந்த ஏவுகணை இஸ்ரேலோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை ஓவர் கம் பண்ணி அதை இன்டர்செப்ட் பண்ண முடியாமல் கீழே இம்பாக்டை ஏற்படுத்தினது. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ரெண்டுத்தையும் பார்க்குறப்போ உங்களுக்கே ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ஹவுதீஸோட அந்த ஏவுகணை கீழே இம்பாக்டை ஏற்படுத்துகிற வரைக்கும் அதால்
இல்லை அதை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு எந்த ஏவுகணையும் அதோட டைரக்ட் கான்டாக்டை வச்சுக்கல. செகண்ட் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல 2 சப் பார்ட்டிகல்ஸ்ன்றது தெரியும். அதாவது அதுதான் இஸ்ரேலோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இன்டர்செப்டார்ஸ். அதனால இந்த ஏவுகணையை இன்டர்செப்ட் பண்ண முடியலையே, இது ஏன்? இதை தான் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் கிட்ட உலகத்தோட ரொம்ப அதிநவீன ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது. நம்ம வந்து டாப் த லிஸ்ட்டு எடுத்தோன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது தாட். அதுக்கப்புறமா பார்த்தோன்னா இஸ்ரேலோட ஏரோ சீரியஸ், அமெரிக்காவோட ஏஜிஸ் சிஸ்டம், இது எல்லாத்தையுமே வரும். ஆனால் டாப்பில் இருக்கிறது பார்த்தோன்னா தாடை கொடுக்கலாம், ஏன்னா அந்தளவுக்கு அதோட அக்யூரசின்றது அதிகம். இப்போ இஸ்ரேல் கிட்ட தாடு இருக்குது, ஏரோ 2, ஏரோ 3, இந்த ஏரோ சீரிஸ் ஃபேமிலியில் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டேவிட் ஸ்லிங் இருக்குது. கடைசி கட்ட இன்டர்செப்ஷன் இல்லை சின்ன சின்ன ராக்கெட்ஸை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு அயன் டோம் இருக்குது. ஆனால் இதில் நம்ம வந்து அயன் டோமை பார்க்க போகிறது கிடையாது. இல்லை அயன் டோம் பற்றி பெருசாக இதில் வந்து பேசுறதுக்கு எதுவும் இல்லை. காரணம் என்னென்னா, பாலிஸ்டிக் மிசைல்ஸையும் பெரிய பெரிய மிசைல்ஸையும் இன்டர்செப்ட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது அயன் டோம் கிடையாது. சின்ன சின்ன ராக்கெட்ஸையும் மோட்டார் ஷெல்ஸையும் காசாவிலேருந்து வரக்கூடிய அந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது அயன் டோம். ஆனால் அதுவுமே இதில் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம கடைசியாக பார்ப்போம். ஸோ இப்போ இந்த தாடை பொறுத்த வரைக்கும் டெர்மினல் ஃபேஸ், அந்த ஏவுகணை வந்து வளிமண்டலத்துக்குள்ள நுழைஞ்சு அதோட டார்கெட்டை நோக்கி வரக்கூடிய அந்த நேரத்தில் அதை இடைமறிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த தாட் சிஸ்டம். அந்த தாட் சிஸ்டம் இதில் ஏன் ஃபெயில் ஆச்சு? அடுத்தபடியாக ஏரோவை பார்த்தோன்னா, அமெரிக்காவுக்கு எப்படி ஏஜிஸோ அந்த மாதிரி இஸ்ரேலோட இந்த லேண்ட் பேஸ்டு மிட்கோஸ் அண்ட் டெர்மினல் ஃபேஸ் நடுவானத்தில் வச்சு அந்த மிசைலை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கும் இந்த ஏரோ சிஸ்டம் யூஸ் பண்ணலாம். கடைசியாக இருக்கிறது தான் டேவிட் ஸ்லிங். கடைசி கட்டம் இந்த பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல இருக்கிறதுலேயே ரொம்ப கடைசி லேயர்னா இதை சொல்லலாம், இல்லை இவங்களோட இனிஷியல் லேயர்னு சொல்லலாம். நம்ம இந்த சைட்ல இருந்து பார்த்தோன்னா இது இனிஷியல் லேயராக தெரியும், அப்வர்ட்ஸ்ல இருந்து பார்த்தோன்னா கடைசி கட்ட லேயராக தெரியும். இந்த டேவிட் ஸ்லிங்ன்றது மற்ற டிஃபென்ஸ் சிஸ்டம் எப்படியோ, இல்லை மற்ற மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் எப்படியோ, இது ரொம்பவே ஒரு கேப்பபிளான மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம். அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? இதுக்கு இவங்க கிட்ட இல்லை இந்த மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல ஸ்டன்னர் மிசைல்னு ஒன்று இருக்கு. நீங்க பார்க்குற ஏவுகணைகள்லாம் அப்படி ஒரே நேர்கோட்டில் ஷார்ப் ஏஜஸோடு இருக்கும். ஆனால் இது மட்டும் இந்த டால்ஃபின் நோஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி அதோட முன்பகுதி கொஞ்சம் வளைஞ்சு அந்த ஒரு ஷேப்பில் இருக்கிறதுனால இது டால்ஃபின் நோஸ்டு மிசைல்னு சொல்லுவாங்க. இது மற்ற 2 மிசைல்ஸை விட அதிக வேகமும் அதே மாதிரி அதிகமாக மெனுவர் பண்ணக்கூடிய ஒரு தன்மையுடைய ஏவுகணை. இதோட இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னா, இதில் கம்பைன்டு எலக்ட்ரானிக் ஃபியூஸ்டு இன்ஃப்ராரெட் சீக்கரை யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ஒரு கிளைமேட்டாக இருந்தாலும், இப்போ வந்து மற்ற இன்ஃப்ராரெட் மிசைல் சீக்கர்ஸ்லாம் அதிக மழை காலங்களில் இல்லை எல்லா வெதர் கண்டிஷன்ஸ்லையும் அதனால் செயல்பட முடியாது, ஏன்னா அதோட ட்ராக்கிங் கெப்பாசிட்டி கம்மியாகும். ஆனால் அதிகப்படியான மேகங்கள் இருக்க சூழலாக இருந்தாலும் சரி, இல்லை அதிகப்படியான மழை பெஞ்சிட்டு இருக்க அந்த ஒரு சூழலாக இருந்தாலும் சரி, இந்த ஸ்டன்னர் மிசைலால் அதோட டார்கெட்டை அக்யூரசியோடு போயிட்டு அடிக்க முடியும். இதோட மேக்ஸிமம் என்கேஜ்மெண்ட் கெப்பாசிட்டி, அதாவது எந்த அளவுக்கு அதிகபட்சம் இதோட டார்கெட்டை இது போயிட்டு அழிக்க முடியும்னு பார்த்தோன்னா 92% அதிகம். ஸோ இதோட பயன்பாடு எப்படி, இதோட உருவாக்கம் எப்படி இருக்குன்றது இது மூலமா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இது எதாலையுமே ஏன் இதை இன்டர்செப்ட் பண்ண முடியல? இப்போ உக்ரைனை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவோட ஹைப்பர்சானிக் மிசைலை இன்டர்செப்ட் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அமெரிக்காவோட அதிகாரிகள் ரஷ்யாவோட ஆஷ்னிக்லாம் ஒரு மிசைலே இல்லை, அதெல்லாம் வந்து எங்களோட நார்மல் பேட்ரியாட்டாலே இன்டர்செப்ட் பண்ண முடியும்னு அவங்களோட பங்குக்கு அவங்களுக்கு கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புதின் சவாலே விட்டுருக்காரு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இதை சுற்றி நடந்துட்டு உள்ள வந்த பாலிஸ்டிக் மிசைலை இஸ்ரேலால் ஏன் டிஃபெண்ட் பண்ண முடியல? நான் சொன்னதில் எல்லா டாப் மோஸ்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமும் இஸ்ரேல் கிட்ட இருக்குது. இந்த இடத்துல தான் ஒரு பெரிய சூட்சமாக ஒளிஞ்சிருக்கு. ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்தை பேசுவோமா? இதில் வந்து ரஷ்யா, அமெரிக்கா இந்த டாப்பிக்கை நீங்கள் விட்டுருங்க. ஜஸ்ட் சயின்ஸ்குள்ளே இல்லை இந்த டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே மட்டும் நம்ம போகலாம். பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம்ன்றது டைமிங்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளோட ரேடார் கவரேஜை பற்றி நம்ம பார்த்துருப்போம். இந்த ரேடாரில் மைக்ரோ செகண்ட் அளவில் கால்குலேஷன் மிஸ் ஆனாலும், இல்லை ரொம்பவே கம்மியான டைமில் அதோட ஃப்ரீக்வன்சியை அதை அட்ஜஸ்ட் பண்ணுதில்ல, அந்த மாதிரி டைமில் அது ரிசீவ் பண்ணக்கூடிய, அது எதிரொலிக்கப்பட்டு திரும்ப பெறக்கூடிய அந்த அலைவரிசைகளில் பாயிண்ட் நான் சொல்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான அளவு மிஸ்கால்குலேஷன் ஏற்பட்டாலும் இந்த பாலிஸ்டிக் ஏவுகணையில் இன்டர்செப்ட் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ கரண்ட்டாக உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வான் பாதுகாப்பு அமைப்புகளும், அது S-400 இருக்கட்டும், பேட்ரியாட்டாக இருக்கட்டும், தாட், ஏஜிஸ், நீங்கள் எதை வேணால் எடுத்துக்கோங்க, இவங்க எல்லாம் இந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ஸோட கால்குலேஷனை பேஸ் பண்ணி அதோட பாத்து ஆல்ரெடி கணிச்சு இந்த இடத்துல வருதுன்னா இப்போ உள்ள வரக்கூடிய ஏவுகணை ஒரே நேர்கோட்டில் தான் வரப்போகுது. பாலிஸ்டிக் ஏவுகணை பொறுத்த வரைக்கும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஹைப்பர்சானிக் கான்செப்ட்டுக்குள்ளே நம்ம போகல, நார்மல் பாலிஸ்டிக் மிசைல் இன்டர்செப்ஷன் பற்றி தான் நம்ம இந்த இடத்துல பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அதோட ட்ராக்கிங் பாத்து எல்லாமே உங்களுக்கு தெரியும். உள்ளே வருது, நம்ம இன்டர்செப்டரை அனுப்புகிறோம், அது ரெண்டும் இந்த இடத்துல வச்சு ஒன்னோட ஒன்று மோதிக்கும். இதுதான் சிம்பிளான கான்செப்ட். ஆனால் இது எப்படி ஃபெயில் ஆகும்? இந்த இடத்துல வந்து நான் ரேடார்ஸ் ஃபெயில் ஆகிடுச்சுன்னு சொல்லலை, ஏன்னா ரேடார்ஸ் கரெக்டாக வேலை செஞ்சதுனால தான் முன்கூட்டியே இவங்களால் அந்த மிசைல் வார்னிங்கை கொடுக்க முடிஞ்சுது. ஏன்னா ஏமன்லேருந்து ஏவக்கூடிய இந்த மிசைல் ஆல்மோஸ்ட் ஒரு 13 நிமிஷத்துக்குள்ளே இஸ்ரேலில் ரீச் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல வந்து எல்லா ரேடார்ஸும் அதை பிக் பண்ணியிருக்கு. ரேடார்ஸ் வந்து இந்த இடத்துல ஃபெயில் ஆகலை, எல்லா மிசைல் சிஸ்டமும் எங்கேஜ் பண்ணப்பட்டிருக்கு. அப்படி இருந்தும் ஏன் இவங்களால் இதை பிடிக்க முடியலன்னா அதோட வேகம் தான். இப்போ உள்ளே வந்திருக்கக்கூடிய அந்த ஏவுகணை இருக்குல்ல, இதை வந்து நம்ம ஃபிசிக்கலாகவே அனலைஸ் பண்ணோன்னா அந்த கிளவுட்ஸோட அந்த சர்ஃபேஸ்லேருந்து இது கீழே வரதுக்கு எடுத்துருக்கக்கூடிய அந்த நேரம்ன்றது அந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட்டு 1 செகண்ட் தான்.
+ செகண்ட்ஸில் எடுத்திருக்கு. இந்த அளவுக்கு வேகத்தில் அதுவும் அந்த ட்ரை கிளவுட்ஸ் தான் அங்கே இருக்க மாதிரி தெரியுது. ட்ரை கிளவுட்ஸ்ன்றது பூமியோட மட்டத்திலிருந்து 2000 மீட்டர் 3000 மீட்டர் ஆவரேஜாக பார்த்தோன்னா 3500 மீட்டர் அந்த ஒரு ரேஞ்சில் தான் இருக்கும். இதை நம்ம 3000 மீட்டர்னு எடுத்தால் கூட இது கீழே வர்றதுக்கு அந்த எடுத்துக்கிட்ட நேரத்தை கணக்கு பண்ணி பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் மேக்ஸ் 7+ல சத்தத்தோட வேகத்தை விட குறைஞ்சபட்சம் 7 மடங்கு வேகத்திலேயாவது இந்த ஏவுகணை கீழே விழுந்து வெடிச்சிருக்கணும். அப்படி கீழே விழுந்து வெடிக்கக்கூடிய அந்த ஏவுகணையை இவங்க மிஸ்கால்குலேஷன் பண்ணதுனால மட்டும் அதை இன்டர்செப்ட் பண்ண முடியாமல் போகல. அப்படி இந்த அளவுக்கு வேகத்தில் வரக்கூடிய அந்த ஏவுகணையை இவங்க கிட்ட இருந்து ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ், இவங்களோட அந்த ரியாக்ஷன் டைம்ன்றது சரியா அந்த இடத்துல அமையாதனால இவங்களால இன்டர்செப்ட் பண்ண முடியாமல் போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஏவி இருக்கிறதா சொல்லக்கூடிய அந்த பாலஸ்தீன் 2 இதை பொறுத்த வரைக்கும் இதோட வார்ஹெட்ன்றது 300 கிலோவுக்கு அதிகம். ஆனால் அந்த 300 கிலோ வார்ஹெட்டை வச்சுனா இவங்க சொல்லக்கூடிய அந்த 2000 கிலோமீட்டர் ரேஞ்சை இவங்களால எட்ட முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரேட்டரை பாருங்க, 300 கிலோ எடையுடைய ஒரு வார்ஹெட், பாலிஸ்டிக் மிசைலோட வார்ஹெட், அதுவும் இந்த அளவுக்கு வேகத்தில் வந்து விழுந்துச்சுன்னா கண்டிப்பாக இதோட பெரிய பள்ளத்தை ஏற்படுத்தும். இதை வந்து இஸ்ரேலோட ஆபரேஷன் அந்த ட்ரூ ப்ராமிஸ் 2 அப்போ மொசாடோட ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு பக்கத்தில் ஒரு அட்டாக் நடந்துச்சுல்ல, அந்த இமேஜ் கூட நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஏன்னா ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஏவுகணைகள் தான், நமக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். ஆனால் இப்போ இந்த அளவுக்கு கம்மியான ஒரு பள்ளம் ஏற்பட்டிருக்குன்னா கண்டிப்பாக வார்ஹெட்டோட சைஸ் அவங்க குறைச்சிருக்கணும். அட்லீஸ்ட் பாதிக்கு பாதி இல்லை அதை விட கம்மியான அளவில் குறைச்சிருந்தா மட்டும்தான் இந்த மிசைலோட ரேஞ்சை இவங்களால் இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ண முடியும். இப்படி இன்க்ரீஸ் ஆகிறதுனால அந்த வார்ஹெட்டோட வெயிட்டும் குறையிறதுனால அதோட இம்பாக்ட் இவங்க நினைச்ச அளவுக்கு இருக்காது. அதனால தான் இந்த அளவுக்கு சின்ன கிரேட்டரானது ஏற்பட்டிருக்கு. ஸோ வார்ஹெட்டோட வெயிட்டை குறைச்சி அதோட வேகத்தை இன்னும் கூட்டியிருக்காங்க. சத்தத்தோட வேகத்தை விட 7லேருந்து 12 மடங்கு வேகத்தில் அது உள்ளே வரப்போ இந்த எதிர்மறிப்பு ஏவுகணைகள் தாடாக இருக்கட்டும் இல்லை மற்ற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் எதாலையும் அதை கேட்ச் பண்ண முடியலை. அதனால தான் இத்தனை இடத்துல இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் ஃபெயில் ஆகியிருக்கு. ஸோ ப்ராக்டிக்கலாக சொல்லணும்னா எல்லா டைமும் பாலிஸ்டிக் மிசைலையும் இன்டர்செப்ட் பண்ண முடியாது. அதுக்கான கால்குலேஷன் மிஸ் ஆகிடுச்சுன்னா அதே மாதிரி எத்தனை இன்டர்செப்டர் ஏவுகணைகளை ஏவுறன்றதும் ஒரு முக்கியமான விஷயம், அதையும் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் சவால் விட்டது அந்த பக்கம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கப்போ இந்த பக்கம் ப்ராக்டிக்கலாக ஒரு சினாரியோ தெரிஞ்சிருக்கு. எல்லா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் எல்லா மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமும் இந்த இடத்துல பாலிஸ்டிக் ஏவுகணைகளுக்கே வல்னரபுளாக இருக்குன்றது தான். ஸோ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, டெக்னாலஜின்றது எல்லா நேரங்கள்லையும் எல்லாரையும் காப்பாற்றிடாது. இந்த இடத்துல கால்குலேஷன்ஸ் ரொம்ப முக்கியமாக இருக்கும். கமெண்ட்டில் நேற்று கூட ஒரு நண்பர் கேட்டிருந்தார், S-400 நீங்கள் இதுக்கப்புறம் ஈரான் கிட்ட கொடுத்து அடி வாங்க போகிறீங்கன்னு. ப்ரோ இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ புரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்படியே ரஷ்யா பக்கம் போனோன்னா ரஷ்யாவோட அந்த அடுக்குமாடி குடியிருப்புகள் இந்த கசான் பகுதியிலிருந்து அடிக்கடி உக்ரைனோட தாக்குதலுக்கு உள்ளாகும். இப்போ திரும்பவும் உக்ரைன் அந்த மாதிரி அடிச்சிருக்கிறதுல ஒரு பில்டிங் வந்து மினிமல் டேமேஜ்ன்றதை தாண்டி அதோட அவுட்டர் ஷீல்டெல்லாம் நொறுங்குற அளவுக்கு உக்ரைன் இந்த ஒரு அட்டாக்கை பண்ணியிருக்காங்க. ரஷ்யாவுமே இந்த மாதிரி ஏரியல் அண்ட் ட்ரோன் அட்டாக்ஸ்க்கு வல்னரபிளாக தான் இருக்காங்க. சமீபத்தில் ஒரு நண்பர் கூட கேட்டிருந்தாரு, நம்ம இந்த ரேடார் பற்றி பார்த்துருந்த வீடியோவில் கேட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன். ப்ரோ இந்த மாதிரி ரஷ்யாவோட ரேடார்ஸ் எல்லாம் இதை பிக் பண்ண முடியலன்னு. ஸோ இது ரெண்டும் ஒன்னோட ஒன்று மேட்ச் ஆகுதுல்ல, அதே என்னால் இதில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் அதை பற்றி பார்ப்போம். இப்போ உக்ரைன் இந்த மாதிரி அடிச்சிருக்கிறது ரஷ்யாவில் அந்த இடத்துல கேஷுவல்ட்டிஸ் எதுவும் ஏற்படுத்துற மாதிரி தெரியல. அந்த இடத்துல பில்டிங்க்கு டேமேஜ் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இன்னும் நிறைய இடங்களில் ட்ரோன் இன்ஃபில்ட்ரேஷன் அட்டம்ப்ட் நடத்தப்பட்டிருக்கு. ரஷ்யாவோட எலக்ட்ரானிக் ஜாமிங் சிஸ்டம் இந்த இடத்துல ஃபெயில் ஆகியிருக்கு. இன்கேஸ் அவங்க அதை முன்னாடியே கண்டுபிடிச்சிருந்தாங்க இல்லை இன்கேஸ் அதை வந்து முன்னாடியே அவங்க ட்ராக் பண்ணி நியூட்ரலைஸ் பண்ண ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா இந்த இம்பாக்டை அந்த ட்ரோன்ஸால் ஏற்படுத்தியிருக்க முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, ஒரு பக்கம் ஜெலன்ஸ்கி வந்து நாங்கள் அமைதியை விரும்புகிறோம், அமைதியை வந்து எப்படியாச்சும் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் என்னெல்லாம் பேசிட்டு இருக்காரோ அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் ரஷ்யாக்குள்ளே வச்சு செஞ்சுட்டு இருக்காருன்னே சொல்லலாம். அமைதியை விரும்புகிற யாரும், அது புதினாக இருந்தாலும் சரி ஜெலன்ஸ்கியாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எஸ்கலேஷன்ஸை அதிகமாக்க மாட்டாங்க. அதுலேயும் ரஷ்யா வந்து அமைதி பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாராக இருக்கோம், நீங்கள் வந்து அமைதியை உருவாக்குறதுக்கு உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கன்னு மற்ற கண்ட்ரிக்கு ரெக்வஸ்ட் வைக்கிற அந்த டைமில் ஜெலன்ஸ்கி இந்த மாதிரிலாம் பண்ணுறது கண்டிப்பாக அமைதி இந்த இடத்துல கொண்டு வராது. அவர் கொண்டு வரதை விரும்பவும் மாட்டார். ஏன்னா அவரோட ஈகோ இந்த போரை எப்படியாச்சும் ஜெயிச்சாங்கன்றது மட்டும்தான் அந்த கமெண்டாக கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை இந்த முடிவுறது உங்கள் ஆர்கே.